ஹலோ வணக்கம். இன்றைக்கி கார்த்திகை பொரி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் வெல்லத்துக்கு 3 கப் பொரி, அது அவல் பொரிக்கும் அதே அளவு தான், நெல் பொரிக்கும் அதே அளவு தான். 1 கப் ஜலம் விட்டு வெல்லத்தில் நல்லா பாகு வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி தேங்காயை பொடி பொடியாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அவல் பொரி பண்ணுறதுக்கு 3 கப் பொரி எடுத்துருந்தேன். வெல்லத்தில் 1 கப் ஜலம் விட்டு நல்லா கொதித்த உடனே வடிகட்டி எடுத்து நல்லா கொதிக்க விடணும். அதில் ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி போட்டுக்கணும். பொரியோட 2 பொட்டுக்கடலையோ வேர்க்கடலையோ போட்டுக்கணும். அப்புறம் பாகு நல்லா கொதித்த உடனே ஒரு ஜலத்தில் விட்டு அது நல்லா உருட்டி ஒரு தட்டில் போட்டிங்கன்னா நங்குன்னு சத்தம் வரணும். அதுதான் பாகு பதம். அப்படி கெட்டி பாகு வச்ச உடனே பாகில் பொரி போடாமல் பொரியில் பாகு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி சூட்டோடே கையில் அரிசி மாத்திரண்டு உருண்டை பிடிக்கணும். இல்லாட்ட உருண்டை பிடிக்க வராது. முதல்ல சூட்டோடே கொஞ்சம் கொஞ்சம் உருண்டை எடுத்து கிள்ளி கிள்ளி போட்டு வரணும். அப்புறம் அதை நல்லா நெய் அல்லது அரிசி மாவு தடவி அழுத்தி பிடிச்சிருந்தா உருண்டை நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இதே மெத்தட் தான் நெல் பொரிக்கும். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.